ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி வந்துட்டு மைதா பிஸ்கெட் நம்ம வீட்லேயே ஈஸியான மெத்தடில் செய்யலாம் வாங்க. அதுக்கு 1/4 கிலோ மைதா, 100 கிராம் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, பேக்கிங் சோடா, 3 டீஸ்பூன் நெய், 100 ml வாட்டர். இவ்வளோ தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து குழச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். சர்க்கரை மட்டும் நான் பொடிச்சிட்டு சேர்க்குறேன். அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக அதோட அப்சர்வ் ஆகும். சூப்பராக ரொம்ப டைட்டாக வேண்டாம், நார்மலாக ஒரு டோ பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆயில் சூடாகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வந்துட்டு இந்த ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸ்க்கு நீங்கள் பரத்திக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதை நீங்கள் ஈவன் பண்ணிவிட்டு சூப்பராக வேண்டிய அளவுக்கு க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். நான் ஓரளவுக்கு ஹீட் ஆகிருக்கணும், பாதி ஹீட்டு தான் ஆகிருக்கணும், ரொம்ப சூடாகிடக்கூடாது. அப்போ மேலே மட்டும் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வேகாது. மெதுவாக அது மேலே எழுந்து வரணும், அந்த அளவுக்கு தான் ஹீட் இருக்கணும் ஆயிலு. தொடர்ந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் இது ஆகும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா லேயராக விட்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வேணும்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 10 to 15 டேஸ் வரைக்குமே அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு டப்பாவில் போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு. இது நம்ம நார்மலாக கடையில் வாங்குறத விட நம்ம ஹைஜீனிக்காக வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம். சூப்பர்பான கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சூப்பராக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.